ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் நம்ம விஷால், சந்தானம், அடுத்து நம்ம அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு பல வருஷமாக ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் அதாவது மதகஜ ராஜா படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே கடப்பிலே போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவருக்கு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து தேட்டரில் கொண்டு வரவே முடியல. இதுக்கடையில் நம்ம சுந்தர் சியும் விஷாலும் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கிட்டே போய் கேட்டிருக்காங்க, இந்த படத்தை வந்து நாங்களே வாங்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போவுமே இந்த படத்துடைய ப்ரொடியூசர் இந்த படத்தை வந்து கொடுக்கவே இல்லை. 2012லேயும் இந்த படத்தை வந்து அவங்க எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடி ஆக்கிட்டாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர், ஃபுல் ஆல்பம் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவைக்கு மேலேயும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியும் காலத்தை வந்து கடத்திட்டாங்க. கடைசியாக 2024 நவம்பர் மாதம் இந்த மதகஜ ராஜா படத்தை தேட்டரில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் அப்போவுமே இந்த படத்தை வந்து அவங்க தேட்டரில் கொண்டு வரவே இல்லை. இப்போ ஃபைனலாக 2025 பொங்கல் ட்ரீட்டாக இந்த மதகஜ ராஜா படத்தை தேட்டரில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் விடாமுயற்சி படம் மட்டும்தான். அந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆனதான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி இப்போதைக்கு இந்த மதகஜ ராஜா படத்தை தேட்டரில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டேட்லேயாவதும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தர் சி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் பழைய படம் மாதிரியும் இருக்காது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே நம்ம சுந்தர் சி வந்து சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக நம்ம சுந்தர் சி பீக்கில் இருந்த காலத்தில் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அரண்மனை படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அடுத்து அவர் என்னென்ன படங்கள்லாம் டைரக்ட் பண்ணாரோ அந்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை. இது வந்து 2012 அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம். நல்ல ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ஆண்டனி அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாங்ஸுமே பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. அதுலேயே முக்கியமாக டியர் லவர் சாங்லாம் இப்போயுமே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு அந்த சாங்கை வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மதகஜ ராஜா நம்ம சுந்தர் சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ஜனவரி 12ஆம் தேதி இந்த மதகஜ ராஜா தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தடவையாவது நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே இந்த மதகஜ ராஜா படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.